கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் மார்ட்டின் ஓரஸ். இவருடைய பிறப்பு 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1579. இவருடைய இறப்பு 3ஆம் தேதி நவம்பர் மாதம் 1639 வருடம். இவருடைய நாடு தென் அமெரிக்கா. இவருடைய தரிசன பூமி தென் அமெரிக்கா. உன்னை போல் பிறனை நேசி என்றார் இயேசு. உயிர்கள் அனைத்தையும் நேசிக்க வேண்டும் என்பதே இதன் உள்ளான அர்த்தம். உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்தின் உயிர்களிடத்தில் அன்பு பாராட்டாதிருந்தால் நாம் வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. மார்ட்டின் ஓரஸ் தென் அமெரிக்காவில் உள்ள பெரு நாட்டில் 1579 பிறந்தார். அடிமை பெண்ணின் மகனாக பிறந்ததால் தந்தையார் இவரை கைவிட்டு சென்றார். ஏழ்மையும் வறுமையும் இவர் வாழ்க்கையை மிகவும் இக்கட்டுக்குள் மாற்றின. நிறைவேற்றுமையாலும் அடிமைதன வழக்கத்தினாலும் இவர் மிகவும் பாதிக்கப்பட்டார். எனினும் சிறு வயதிலிருந்தே ஆண்டவராகிய இயேசு மீது அளவற்ற அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்ததினால் எல்லாரிடமும் சகஜமாக பழகும் நல்ல பண்பை பெற்றிருந்தார். கடவுள் முன்னிலையில் அனைவரும் சமம் என்ற வாசகம் இவரை மிகவும் கவர்ந்த ஒன்று. ஒரு முறை இவர் மடத்தில் வறுமை நிலவியது. பொருட்கள் அனைத்தையும் விற்று வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்போது மார்ட்டின் மட அதிபரிடம் சென்று இந்த எளிய அடிமையை விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று தன்னை அர்ப்பணித்தார். ஆனால் அதிபர் அதை மறுத்துவிட்டார். ஏழைகளின் மீது அளவற்ற அன்பு கொண்ட இவர் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 160 ஏழைகளுக்கு உணவளித்தார். பணக்காரர்களிடம் உதவி பெற்று வாரந்தோறும் பல $1000 மதிப்புள்ள பொருட்களை வழங்கினார். மக்கள் இவரை இரக்கத்தின் சொந்தக்காரர் என்றும் சமாதானத்தின் தூதர் என்றும் அழைத்தனர். நோயாளிகளை தொட்டு சுகப்படுத்தும் சிறந்த ஆற்றலை இவர் பெற்றிருந்தார். மனிதரின் உள்ளங்களின் ரகசியங்களை அறிந்து அவர்களது விருப்பங்களுக்கு உதவி செய்யும் சிறந்த பண்பையும் பெற்றிருந்தார். துறவற சபையிலே அனைத்து பணியாளர்களுக்கும் முன்மாதிரியாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் வாழ்ந்து காட்டினார். இதனால் அருட்செயல்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அன்பரே, உங்களைப் போல பிற உயிர்களையும் நேசிக்கிறீர்களா? வில்லியம் பூத் என்கின்ற ஒரு ஊழியர் இவ்விதமாக சொல்லுகிறார். சிலரது ஆவல் பொன்னாக இருக்கிறது, சிலரது ஆவல் புகழாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய ஆவலோ ஆன்மாக்களே என்று அவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மார்ட்டின் ஓரஸ் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? ஒரு அடிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் பிறரை நேசித்து பிறர் மீது அன்பு செலுத்தி பிறருக்காக வாழ ஆரம்பித்தார். இந்த வரத்தை அவர் கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தினமும் 160 குழந்தைகளுக்கு அவர் உணவு அளித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு கட்டத்தில் பிறருடைய நன்மைக்காக பண தேவைகள் மடத்திற்கு ஏற்பட்ட பொழுது தன்னை விற்று, ஏனென்றால் அந்த காலங்களில் அடிமைகளாக விற்கப்பட்டால் அதற்கு பணம் கிடைக்கும், இவர் தன்னை விற்று தேவைகளை சந்தித்துக் கொள்ளுங்கள் என்று தன்னை அர்ப்பணித்தார். பாருங்கள், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ஆவல் இவர் கொண்டிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். நாம் எத்தனையோ நன்மைகளை பிறருக்கு செய்ய முடியும். ஆனால் நாம் அப்படி செய்கிறோமா? பிறருடைய குறைவுகளில் நாம் அவர்களுக்கு ஒரு நிறைவானவர்களாய் காணப்படுகிறோமா? பிறருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த மார்ட்டின் ஓரஸ் பிறரை நேசித்த ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்து காட்டினார்.
இயேசு நம்மை பார்த்து அதை தான் சொல்லுகிறார். உன்னை போல் பிறனை நேசி, அதுதான் என்னுடைய பிரதான கற்பனையும் அதுதான் நிலைவாழ்வுக்கான கற்பனையுமாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே பிறரை நேசிப்போம். முதலாவது நம்முடைய சொந்த பந்தங்களை உண்மையாக நேசிப்போம். அதை தொடர்ந்து மற்றவர்களையும் நாம் நேசிப்போம். இந்த அன்பு கர்த்தருக்கு பிரியமானது. அந்த அன்பில் தான் கர்த்தர் காணப்படுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி பாகமம் 28ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 25, 26 அதிகாரங்கள். இந்த அதிகாரங்களை வசனங்களை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.